ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட் டேஸ். நம்ம இன்றைக்கி கோகனட் செல் வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் பண்ண போகிறோம். கோகனட் செல்லை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அது மேலே இருக்கிறத உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டை எடுத்து இந்த மாதிரி சைடில் எல்லாம் கொஞ்சம் வளைவாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கார்ட்போர்டு மேலே இருக்கிற ஒரு பேப்பரை உரிச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஃபுல்லாக டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் கம் அப்ளை பண்ணி அதை கரெக்டாக ஒட்டி விட்டுடுங்க. இதே மாதிரி நமக்கு இன்னொரு பீஸ் தேவைப்படும். ஆனால் பெருசாக இல்லை, இதோட கொஞ்சம் குட்டியாக தான் நமக்கு தேவைப்படும். உங்கள் ஹைட்டு சைஸுக்கு தேவை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட சின்ன பீஸ் தேவைப்படும் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் கேப்பு அகல விட்டு இந்த மாதிரி சுற்றணும். உள்ளே ஏதாவது ஃபிட் பண்ணுற மாதிரி வேணும். அதனால் கொஞ்சம் உள்ளே கேப் விட்டுட்டு வெளியே ஃபுல்லாக சுற்றி கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. முடிஞ்சால் உள்கூடியும் கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம கலர் பண்ணிடலாம். நான் என்ன கலர் பண்ண போகிறேன்னா ரெட் கலர் தான் பண்ண போகிறேன். இதில் நம்ம சாமி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் நான் ரெட் கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர் பண்ணுனா கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டுக்கு பிளாக் கலரில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு குட்டி இருக்கும்ல, அதுக்குமே பிளாக் கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கோகனட் செல்க்கு நம்ம ரெட் கலரே கொடுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக கொடுத்துடலாம். நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க. இன்னொரு செரட்டா நமக்கு தேவைப்படும், அதுக்குமே ரெட் கலர் கொடுத்து எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் டிசைனிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கிளாஸ், அதாவது மிரர் ஸ்டோன் இருந்துச்சு. அந்த மிரர் ஸ்டோனை எனக்கு தெரிஞ்ச டிசைனில் சும்மா 2 ஸ்டோனை மாற்றி மாற்றி ஒட்டி விட்டுக்க போகிறேன். கொஞ்சம் நீளமான ஸ்டோனு, அடுத்து ரவுண்டு ஸ்டோனு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்னுமே நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோன் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட ஸ்டோன்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா காட்டன் பட்ஸ் எடுத்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு டாட்டாக வச்சு விட்டிங்கன்னா கூட அதுவுமே இன்னும் நல்லா தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணும்போது இன்னுமே நல்லா ப்ரைட்டாக லுக்காக தெரியும். ஒரு லைட்டாக வெளிச்சம் பட்டால் கூட அது அப்படியே ப்ரைட்டாக தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லோ கலரே பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கம் அப்ளை பண்ணி நம்ம ரவுண்டாக ரெடி பண்ணோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. அதுக்கு அப்படியே நேராக கொஞ்சம் சின்னதாக ஒட்டி வச்சிடலாம். அதுக்கு மேலே கம் அப்ளை பண்ணி நம்ம தேங்காவோட மூடியை மேலே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டணும். கரெக்டாக ஒட்டின பின்னாடி கரெக்டாக அதுக்கான அளவு பார்த்து கீழே அந்த ரவுண்டை ஒட்டிடுங்க. இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ ரவுண்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபிட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த செரட்டாக்கு நம்ம கம் அப்ளை பண்ண தேவையில்லை. அதுக்கு தான் நான் அடியில் கொஞ்சம் ஓட்ட விட சொன்னேன். அப்படியே வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து கீழே ஊற்றிடலாம். நீங்கள் பெயிண்ட்டுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது அடிச்சுக்கோங்க. இல்லை தண்ணி பட்டால் அது கரைஞ்சி வந்துடும். வேறு ஏதாவது இருந்தால் அடிச்சுக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற செட்டாக கொஞ்சம் எந்த இதுவுமே இல்லாமல் முழுக்கட்டின்னு இருக்கிறதுனால ஸ்டோன் இருந்தது, வேஸ்ட்டான ஸ்டோன். இது ஒரு ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்த ஸ்டோனு. ஸோ அதை இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி கீழே மேலே எல்லா பக்கத்துலேயும் இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே இன்னும் கடையில் வாங்கின மாதிரி நல்லாயிருக்கும். கிராண்டான லுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டோன்ஸ்லாம் என்கிட்ட இல்லைன்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காட்டன் பட்ஸ் எடுத்துகிட்டு நடுவில் பெயிண்டெலாம் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் இல்லை கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு டாட்டாக வச்சு விட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு, இல்லைன்னா ஓரத்துல எல்லாம் ஒரு குட்டி குட்டி டாட் வச்சு விட்டிங்கன்னா அதுவுமே ஸ்டோன் மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு சைடில் எல்லாம் முழுக்கட்டின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கம் அப்ளை பண்ணிவிட்டு பீட்ஸ் இருந்தது என்கிட்ட, நடுவில் கோல்டன் பீட்ஸ் ஒட்டிட்டு சைடு ஃபுல்லாக ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு விட போகிறேன். ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்கிற கேப் எல்லாம் ஃபில்லப் பண்ணிட வேண்டிதான். இப்போ அதெல்லாம் ஒட்டி முடித்த பின்னாடி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒட்டின மாதிரியே இந்த சைட்லேயே ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் ஒட்டியாச்சு. சூப்பராக இப்போ ஃபிட் பண்ணிட வேண்டிதான். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ளவர் பூத்துருந்துச்சு. அந்த ஃப்ளவரை பிடிங்கிட்டு நடுவில் எல்லாம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது குட்டி குட்டி ஃப்ளவர் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக இருந்தது. ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி போட்டு வச்ச பின்னாடி என்கிட்ட ஒரு குட்டி வேல் வந்து இருந்தது, அதை சென்டராக வந்து வச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் அகல் விளக்கை வந்து சைடில் ஏற்றி விட்டுக்கிறேன். பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக வந்துருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.